ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டோனட்ஸ்னா இப்போ பண்ற மாதிரி எல்லாரும் அவல்ல பண்றது பேக்கரி ஸ்டைல்ல பண்றது எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு 30 இயர்ஸ் பேக் 30 இயர்ஸ் பேக்னா நாங்க இருந்த ஏரியா பேரே கிறிஸ்டியன் பேட்டை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலிஸ் மேலே கிறிஸ்மஸ் வந்தால் எங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் அவங்க சில பேர் எக் பிஸ்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் டோனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அத்தனை பேரில் ஒரே ஒரு ஆண்டி எங்களுக்கு அந்த டோனட்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, நம்ம இப்போ பேக்கரியில் சாப்பிட்றோம் இல்லையா, ஆஸ் இட் இஸ் சொல்லப்போனால் அதை விட இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அந்த 30 இயர்ஸ் பேக்னா என்ன, நம்ம வீட்டில் அவன் இருக்காது, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம், எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் டோனட்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு மைதா, சுகர், பால், நெய், லெமன் ஜூஸ், ஏலக்காய், எக்கு, அப்புறம் சோடா உப்பு. நம்ம தோசையில் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த சோடா உப்பு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜென்ரலாக நீங்கள் 1 கிலோவில் அந்த டைமில் எல்லாம் 2 கிலோஸ் 3 கிலோஸ் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் நம்மளுக்கு எல்லாம் அதிர்சம், முறுக்கு, லட்டு இதெல்லாம் எப்படியோ ஒரு 30 இயர்ஸ் பேக் அவங்க ஒரு 2-3 கிலோஸ் ஒரு டோனட்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சிம்பிளாக ஒரு சின்ன டீ கிளாஸ் மெஷர்மெண்ட்ஸில் தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ 1 கிலோ மைதா எடுத்தோம் அப்படின்னா 1/2 கிலோ சுகர் போடுற மாதிரி இருக்கும். பட் அவங்க அதுலேயும் பெரிய கிளாஸ் மெஷர்மெண்ட்டாக எடுப்பாங்க. பெரிய கிளாஸ்னா நம்ம 1/4 லிட்டர் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. 3 கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 கிலோ மைதா எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய கிளாஸில் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 3 கிளாஸ் போட்டுட்டு அப்புறம் 1 கிளாஸ் சுகர் போடுவாங்க, மறுபடியும் ஒரு 3 கிளாஸ் மைதா போட்டு 1 கிளாஸ் சுகர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எக்கு கணக்கு 1 கிலோவுக்கு 4 எக்ஸ் எடுப்பாங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. பட் நீங்கள் இந்த சின்ன சின்ன டீ கிளாஸ் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 20 வரையிலும் வரும். சின்ன சைஸ் டோனட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். 1 கிலோ டோனட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 40 to 50 டோனட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 1 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். சேம் எல்லாமே என்கிட்ட சேம் கிளாஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சின்னது பெருசு எல்லாம் கிடையாது. நெய் எடுத்தது சேம் சைஸ் கிளாஸு, பால் எடுத்தது சேம் சைஸ் கிளாஸு. அண்ட் இது சுகர் தலை தட்டாமல் அப்படியே டைரெக்டாக சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சுகர் 1 கிளாஸ் நம்ம மிக்ஸி அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம மிக்ஸி அரைக்கணும். மிக்ஸி அரைச்சதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சுகர். இதுலேயே நம்ம 10 ஏலக்காய். இதுக்கு அந்த ஸ்மெல் எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக ஏலக்காய் மட்டும்தான் இதுக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு 10 ஏலக்காய். 9 தான் எடுத்திருக்கேன். ஓகே, 9 போதும். 10 கூட எடுக்கலாம். நான் 10 எடுத்தா நினச்சேன். 10 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏலக்காய் இப்படி தோல் எடுத்துட்டு நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற அந்த பிளாக் ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இந்த 10 ஏலக்காய்க்கும் நம்ம இதை எடுத்துடலாம். வெறும் உள்ளே இருக்கிற அந்த சீட் மட்டும்தான் போடுறோம். 10 ஏலக்காய் இப்படி எடுத்துட்டோம். இந்த ஏலக்காய் தோல் நீங்கள் டீ தூளில் போட்டுக்கோங்க. டீ வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்ம இது ரொம்ப சாஃப்டாக பொடி அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்து இது கொஞ்சம் நரன்னு இருக்கு. ஸோ இது இன்னும் நல்லா சாஃப்டாக மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக நம்ம பவுடர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, இது நம்ம ஒரு சின்ன பவுல்குள்ளே எடுத்துக்கலாம். ஏன் நம்ம பவுல்குள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு ஸ்பூனாக தான் நம்ம போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்தால் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே சுகர் நீங்கள் மிக்ஸி அரைச்சிங்கன்னா ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக அதில் போட்டு
பீட் பண்ணணும் எக்கு. இதில் வந்து 1 கிளாஸ் சுகர் எடுத்தோம். ஸோ சேம் கிளாஸில் வந்து 3 கிளாஸ் மைதா எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ப்போம் எப்படின்னு. இதுக்கு தான் நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சின்ன கிளாஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 1 கிளாஸ். ஸோ இது ஏன்னா அந்த பூச்சி எல்லாம் இல்லை, பட் அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா மைதாவில், அது வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஜலிச்சுட்டு இருக்கேன். 2 2. ஸோ எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் கிடையாது, எப்பவுமே 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 3 கிளாஸ். ஓகே, ஆக்சுவலாக 3 கிளாஸு, பட் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் அதுக்கும் மேலே கூட படும், அதுக்கு தான் கிளாஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா, நான் வந்து 1 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 4 கிளாஸ் எடுத்திருக்கோம். தேவைப்பட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் தேவைப்படும், செக் பண்ணிக்கலாம். அது என்னன்னா நம்ம எடுக்கிற பால் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, சுகர்ல வர அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து 4 கிளாஸ் மைதா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு எக்குமே வந்து இந்த நம்ம எடுக்கிற கிண்ணை வந்து கொஞ்சம் ரவுண்டா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எக் பீட் பண்ணும்போது மட்டும் கையில இப்படி வச்சுக்கிட்டு இப்படிதான் பீட் பண்ணணும். இந்த பீட் பண்றதுல தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes நல்லா பீட் பண்ணுங்க. இது வந்து ஒரு எக்குனால வந்து 5 to 10 minutesல பீட் ஆயிடுது. அதே நீங்க வந்து 1 கிலோ பண்றீங்க, ஒரு 4 எக் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லயும் வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் எம்சிஏ படிக்கும்போது. ஸோ படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்னன்னா எல்லார் வீட்லயும் வந்து அதிரசம், லட்டு, முறுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா டோனட்ஸ் கொடுத்து விடுவாங்க. செம்மையா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டோனட்ஸ் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 2 கிலோஸ் 1.5 2 கிலோஸ் மினிமம் 2 கிலோ பண்ணுவாங்க. 1 கிலோக்கு வந்து ஒரு 50 மேலே வருவாங்க, 50 மேலே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா எப்படி பீட் பண்ணோன்னு, இந்த மாதிரி பீட் பண்ணணும். பீட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லா சுகரும் ஒரே வாட்டி போடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ். நான் கிண்ணி இப்படி தான் கிராஸாக தான் பிடிச்சிருக்கேன், தெரியுதா? இங்க மிக்ஸ் பண்றதுலே தான் வந்து இந்த டேஸ்டே வரும். நம்ம ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் 1/2 கிலோ பாக்கெட் மைதா வாங்கினா இந்த 1/2 கிலோ பாக்கெட்ல பாதி மைதா தான் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ்னா கூட பாதி தான் வந்திருக்கு. நீங்க கிளாஸ் மெஷர்மெண்ட்லயே பண்ணுங்க, அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த சுகர் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா நம்மளுக்கு எக் பீட் பண்றது, இந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்றது, இதுதான் பெரிய வேலையே இதுல. சுகர் பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு. நம்ம அதை பீட் பண்ணதான் வந்து வீடியோல தெரியுதான்னு தெரியல, நம்ம எவ்வளோ நல்லா பீட் பண்ணுவோமோ
அந்த வந்து பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ அகெயின் இன்னொரு 2-3 ஸ்பூன்ஸ் போட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். மிக்சியில் போடலாமா அப்படி போடலாமான்னு எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. மிக்சியில் எல்லாம் கிடையாது, நீங்கள் இப்படி தான் பீட் பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பீட் ஆச்சுன்னு. ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம போட்டப்ப இப்படி பவுடராக இருக்கும். பட் வந்து நல்லா பீட் பண்ணா நல்லா கை வலிக்குது நான் சொல்லாது. கை வலிக்கும், இருந்தாலும் பீட் பண்ணணும். ஜஸ்ட் எக் அண்ட் சுகர் மட்டும்தான் நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கோம். எக், சுகரு, 10 ஏலக்காய். பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்படி பீட் பண்ணிக்கணும். எங்கேயுமே சுகர் லம்ஸே இருக்கக்கூடாது. நீட்டாக அப்படி பீட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து பால் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். நீங்க வந்து பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்க அப்படின்னா மாவு எக்ஸ்ட்ரா படும். மாவு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா சுகர் நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் குறையும். ஸோ ஓரளவு கொஞ்சம் கம்மியா இருந்து, ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா வேணும்னா பால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஒரு 1/2 கப் போதும். ஸோ இதுல வந்து பார்த்து ஸ்பூன் உள்ள படாம வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு வந்து இந்த 3 கிளாஸ் மாவுக்கு ஒரே ஒரு கிளாஸ் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இவ்வளவுதான் வந்து நான் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் போதும் லெமன் ஜூஸ். ஸோ அதுக்கப்புறம் சோடா உப்பு. சோடா உப்பு வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து லம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சோடா உப்பு போட்டால் ஆயில் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படி எப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சோடா உப்பு போட்டால் ஆயில் எல்லாம் ஒன்றும் பிடிக்காது அந்த அளவுக்கு இதில், இந்த டோனட்ஸ்லாம். ஸோ 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. லெமன் ஜூஸ் அண்ட் சோடா உப்பு போட்டிருக்கோம். அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் இவ்வளவுதான் நான் சால்ட் போட்டுட்டு இருக்கேன். இது மூணுமே போட்டு நல்லா பீட் பண்ணலாம். பால், லெமன் ஜூஸ், சோடா உப்பு, கொஞ்சம் சால்ட் இவ்வளவுதான் போட்டிருக்கோம். நல்லா அப்புறம் நெய் பார்த்தா 1/2 கிளாஸ் தான் போட்டிருக்கேன் நான். நல்ல ஸ்மெல்லான ஒரு நெய் எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும் ஸ்மெல். ஸோ நம்ம எல்லாம் போட்டுட்டு பீட் பண்ணணும். எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரையிலும் பீட் பண்ணணும். ஸ்மெல் செம்மையா இருக்கும். நீங்க நல்ல குவாலிட்டியான நெய் எடுங்க, அந்த நெய் ஸ்மெல் தான் இதுல வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஃப்ளேவரே வந்து நெய் ஏலக்காய். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நெய் எடுங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த நெய்யினால தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்து போடுறது. எல்லா ஐட்டம்ஸ் போட்டாச்சு, மைதா மட்டும்தான் பெண்டிங். ஸோ இதெல்லாம் நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆச்சு அப்படின்னும் போது நம்ம மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணணும். இதில் இருக்கிற
லம்ஸ் இல்லாமல் பீட் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஏன்னா சுகர்னால வர லிக்விட் அந்த வாட்டருக்காக அண்ட் நம்ம போடுற பாலுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பண்ணணும்னா ஒரு 4 பேர் சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க. அதிர்சம் பண்ணா வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்களோ, சிங்கிளால் நாள் எப்படி பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த டோனட்ஸ் கூட வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்தாதான் பண்ண முடியும். அது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது தெரியும். கரெக்டாக 4 கிளாஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்ட 1 or 2 ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா போடும். மிக்ஸ் பண்ணால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஃப்ளேம் எல்லாம் வைக்காதீங்க, மீடியம் இதில் தான் நம்ம இது பண்ணணும். ஸோ மீன் டைம் அந்த ஆயில் வந்து ஆகிறதுக்குள்ள இன்னும் கைக்கு ஒட்டுது பார்த்தீங்களா, இப்படி ஒட்டக்கூடாது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா மாவு வரும், மாவு போடணும். ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துக்கலாம். நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம நெய் போட்டதுனால ஒட்டாது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்படியே விட்டுடலாம். இன்னும் கூட கைக்கு ஓட்டுது, பட் அப்படியே விட்டுடுங்க. கம்மியாக தான் எடுத்திருக்கோம், மீதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, கொஞ்சம் மேலே மைதா மாவு போட்டு இது இப்படியே வச்சுருக்கோம். மைதா மாவு ஹெல்தி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. இந்த டோனட்ஸ் மைதா மாவில் மட்டும்தான் பண்ணணும். நான் கோதுமை மாவில் பண்ணி பார்த்தா பட் இந்த டேஸ்ட் வராது. டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னா அந்த இயர்லி ஒன்ஸ் மட்டும் இது பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற பரோட்டா விட இது ஹெல்தி தான். இது அன்ஹெல்தினா மைதா மட்டும்தான், இது எல்லாமே ஹெல்தியான பொருள். சோடா உப்பு வேற, அது வேற கேஸ் வரும்னு சொல்லுவீங்க. ஓகே, இந்த ஒரு கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஒரு கிலோ பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அது மேல ரொம்ப பெருசா பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணணும்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ பண்ணும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை.
அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இது போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாமா? உங்ககிட்ட வந்து டோனட் கட்டர் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து இது நான் ரொம்ப பழைய காலத்து மாதிரி பண்ணுறதுனால ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாஸில் தான் இது பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு குட்டி ஹோமியோபதி பாட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க அந்த ஆண்டி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, கிளாஸு பென் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, பென் கேப்பில் தான் அந்த ஹோல் பண்ணுவாங்க. இது வந்து நான் சின்ன சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பசங்க சாப்பிடுறது கரெக்டாக கையில் வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து டோனட் ஷேப்ல தான் வேணும், இப்பெல்லாம் டோனட் கட்டர் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்ல நீங்க நினைச்சீங்கன்னா டோனட் கட்டர்லயே பண்ணிக்கோங்க. இதுல வந்து சென்டர்ல இந்த குட்டி, இப்ப நான் இந்த குட்டி ஹோமியோபதி பாட்டில் யூஸ் பண்றேன். பட் அவங்க பண்ணும்போது ஒரு 30 வருஷம் முன்னாடி பண்ணும்போது பென் கேப்ல தான் இந்த ஹோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒட்டக்கூடாது அப்படின்னா மைதா மாவுல இப்படி டிப் பண்ணிட்டு பென் கேப் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மைதா மாவுல வந்து பென் கேப் இப்படி டிப் பண்ணுவாங்க. இப்படி டிப் பண்ணிட்டு அப்புறமா இப்படி நீங்க ஹோல் பண்ணீங்கன்னா அது வந்து ஒட்டாது. உங்ககிட்ட பென் கேப் இருந்தா கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஹோமியோபதி கேப். இப்படியே வந்துடும். இது லாஸ்ட்ல அழகா இருக்கும். ஃப்ளேம் ஜாஸ்தி ஆகுது, ஆஃப் பண்ணிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வந்ததுனால அப்படி ஆயிருக்கு. பட் நல்லதா வரும். இந்த ஒரு திக்னஸ்ல இருக்கும்போது தெரியுதா, நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பஃபியா வரும்னு பாருங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா ஆயில்ல இருந்து புகை வருது. சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது அதே மாதிரி. இது வந்து அதுல மிக்ஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட்ல வேணா கம்மியா இருக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்வீட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆன் பண்ணலாம். சிங்கிள் ஹேண்டா பண்றதுனால 2-3 பேர் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து டோனட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஆயில்ல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 பேர் பண்ணும்போது தான் வந்து அந்த நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் இது முடிச்சா கம்மியாக தான் மிச்சம் ஆயிருக்கு. இப்போ இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணா அந்த சுகர்ல இருந்து அந்த இது வந்துடும், நம்மளுக்கு என்ன சொல்ற ஸ்டிக்கினஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது எல்லாம் ஒரே வாட்டி இந்த ஒரு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சில நீங்க பண்ணீங்க அப்படின்னா மாவு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்வீட்னஸ் குறையும்.
நான் வந்து ஒரு 1/4 கிலோ 3 கிளாஸ் குட்டி கிளாஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/4 கிலோ தான் மாவாயிருக்கு. ஸ்நாக்ஸ் பண்ணாலும் வந்து அப்பெல்லாம் திஷ்டி எடுத்துட்டு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கொஞ்சம் மாவு கையில எடுத்துக்கிட்டு ஒரு 3 சுத்தி இப்படி சுத்திட்டு இப்படி வைக்கலாம். இந்த ஸ்டவ் கிட்ட இங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் அது பண்ணுங்க, அப்பதான் வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க. சில விஷயம் நம்பிதான் ஆகணும். கொஞ்சமா போட்டு பார்க்கலாமா உள்ள எப்படி வரும்னு. எஸ், ஆயில் ஹீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டோனட் போட போறோம். ஸோ 4 போட்டிருக்கேன். ஸோ இது சூடாக சாப்பிட்றத விட இந்த கலர் கன்சிஸ்டன்சியில் எடுத்துடுங்க. ரொம்ப இதானாலும் நல்லா இருக்காது. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது, எனக்கு நேரில் பார்த்தா டார்க்காகவே தெரியுது. இது ரொம்ப லைட்டாக இருக்கு, இது வீடியோவில் ரொம்ப லைட்டாக தெரியுது. அந்த ஒரு டார்க்ல இருக்கும்போது எடுத்துடுங்க. நான் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல காமிக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணணும்னா லேட் ஆயிடுது அண்ட் வீடியோ லெங்த் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம். ஆனா என்னன்னா நம்ம மைதா மாவு உள்ளெல்லாம் வந்து வேகவே வேகாது, பச்சையானவே இருக்கும் அண்ட் எக் ஸ்மெல் கூட வரும். இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட உடனே லைட்டா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது எக் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். பட் ஆனா போக போக அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது, எக் வாசனை வருது அது இதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்க லாஸ்ட் பேட்டர் போடும்போது வந்து அந்த எக் ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது, கம்ப்ளீட்டா தெரியாது. ஸோ மாவு எல்லாமே காலி, கடைசியா இருக்கிறது இதுதான். ஓகே, ஸோ இதுவும் நம்ம டோனட் ஷேப்ல பண்ணிடலாம். சின்ன சைஸா பண்ணிட்டு அவ்வளோதான், குட்டி டோனட். ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மாவு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதான் குட்டி சின்ன சின்ன பசங்க ரொம்ப நாங்கள் எல்லாம் வந்து இதுதான் சாப்பிடுவோம். அப்போ எல்லாம் பெரிய பெரிய டோனட்ஸ் கிட்டே போக மாட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம், பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ டன். ஆயில் எப்படி பொங்கும், எப்பவுமே வந்து ஆயில் பார்த்து போட்டுக்கோங்க, நிறைய குவான்டிட்டி போடாதீங்க. நீங்க போக 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 லாஸ்ட் வர 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 ஆயில் பொங்கும். லாஸ்டா போட்டதுனால இது இப்படி டபுள் ஆச்சு. ஸோ ஃப்ரைங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளோட டோனட்ஸ். ஒரு 20 வந்து இருக்கும், நான் கவுண்ட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு 20 தான் இருக்கும். இந்த கலர்ல எனக்கு வீடியோல வந்து கொஞ்சம் லைட்டா தெரியுது, இந்த கலர்ல நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா?
டேஸ்ட் பண்ணா செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும் உண்மையாவே. ஸ்வீட் கூட ரொம்ப மைல்டா இருக்கும். சோடா உப்பு போட்டிருக்கோம். ஆயில் எல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஆயிலே அந்த அளவுக்கு ஒட்டிக்காது. சோடா உப்பு போட்டா வந்து நமக்கு ஆயில் ஒட்டிக்கும் இல்லையா, ஒட்டிக்காது. அந்த குட்டி குட்டி பிஸ்கட்ஸ் கூட வந்து குட்டி குட்டியா சென்டர்ல இருக்கிறது கூட நமக்கு இப்படி ஃப்ரை ஆகும். பசங்களுக்கு கொடுத்தா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஓகே, நீங்க வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ், vlogs எல்லாமே என்னால வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியும்.